சுவையான மட்டன் சுக்கா ரெடி ஆயிடுச்சு. வாங்க நம்ம இப்ப மட்டன் சுக்காக்கு மட்டனை எப்படி நம்ம குக்கர்ல வேக வைக்கிறதுன்றத பார்க்கலாம். இப்ப நான் குக்கர்ல 2 டேபிள் நல்லெண்ணெய் ஊத்துறேன். நானு மட்டன் சுக்கானாலே நம்ம நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணணும். இப்ப நம்ம எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இதுல 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் எண்ணெயில போட்டோடனே அடி பிடிக்கும். நம்ம நல்லா வதக்கணும், நம்ம கைவிடாத. இப்ப நம்ம மட்டன் சுக்காக்கு நான் 1/2 கிலோ ஆட்டுக்கறி எடுத்திருக்கேன். இதை நம்ம இதுல சேர்த்துக்கலாம். இது கூட நான் 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். மட்டன் கொஞ்சம் நல்லா வதங்கி தண்ணி விட்டோடனே நம்ம அடுத்தது உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம எப்பவுமே மட்டனை வறுப்போம், இல்ல மட்டன் குழம்பு வைப்போம். இந்த மாதிரி நம்ம மட்டன் சுக்கா செஞ்சு சாப்பிட்டா ஒரு டிஃப்ரெண்டான டேஸ்ட் இருக்கும். இது கண்டிப்பா நமக்கு ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்குமே. இதை நம்ம அதிகமா செய்ய மாட்டோம், ஆனா ஒரு தடவை செஞ்சுட்டா இதை விட மாட்டோம். நம்ம இதை மாதிரி இந்த டேஸ்ட் நமக்கு பிடிச்சி போய் திரும்ப செய்ய தோண்டும் நமக்கு. எங்க வீட்டுல அடிக்கடி கேட்கிற ரெசிபியில இது ஒண்ணு. எங்க ஹஸ்பண்டுக்கு இது ரொம்ப பிடிக்கும். அவங்க இதை கண்டிப்பா செய்ய சொல்லுவாங்க. நாங்க மட்டன் வாங்கினாலே கண்டிப்பா இது செய்வோம். இது கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப நான் இந்த மட்டனுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். இப்ப நம்ம பாத்தீங்கன்னா நம்ம கறியை கிண்டுறதுல மட்டனை நல்லா நம்ம கிண்டி விட்டதுல நமக்கு கொஞ்சம் தண்ணி வந்திருக்கு. இப்ப நம்ம உப்பு போட்டுட்டோம். நம்ம இதை ஒரு நல்லா 2 வதக்கி விட்டுட்டு குக்கரை மூடி 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். தண்ணி நம்ம ரொம்ப அதிகமா எப்பயுமே நம்ம மட்டனுக்கு வைக்கிறோம், அந்த மாதிரி வைக்க கூடாது. இதுக்கு திட்டமான அளவு தான். கறி கரெக்டா முழுகிற அளவுக்கு ஒரு 1/2 கிளாஸ் 3/4 கிளாஸ் அந்த அளவுக்கு தண்ணி வச்சாலே போதும். இதுக்கு சுக்கான்றதுனால நம்ம கொஞ்சமா தான் தண்ணி வச்சு வேக விடணும். இதுக்கு 4 விசில் வச்சு எடுத்துக்கலாம். உங்க குக்கர்ல உங்களுக்கு எந்த அளவுக்கு கரெக்டா இருக்குமோ அது தகுந்த மாதிரி நீங்க வச்சுக்கோங்க. நான் எங்க குக்கர்ல 4 விசில் வச்சு எடுத்துக்க போறேன். இப்ப நான் இப்ப 3/4 கிளாஸ் தண்ணி ஊற்றி மூடி வைக்க போறேன். கறி வேகிறப்பையும் கொஞ்சம் தண்ணி விடும், அதனால இந்த அளவுக்கு தண்ணி போதும். இப்ப நம்ம விசில் போட்டு குக்கரை மூடிடலாம். இப்ப நம்ம விசில் போட்டு குக்கரை மூடிட்டோம். 4 விசில் கழிச்சு நம்ம எடுத்துக்கலாம். இப்ப மட்டன் சுக்காக்கு மசாலா எப்படி ரெடி பண்றதுன்றத பார்க்கலாம். நான் இப்ப ஒரு கடாய் வச்சிருக்கேன். இந்த கடாய் சூடானோடனே 2 டேபிள் ஸ்பூன் மல்லி ஆட் பண்ணிக்கலாம். சூடாயிடுச்சு. ஒரு டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம். மட்டன் சுக்கானாலே முக்கியமான 3 விஷயம் என்னன்னா மிளகு, நல்லெண்ணெய், சின்ன வெங்காயம். இது கூட நான் ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன். கூடவே 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா நீங்க அதிகமாக மிளகாய் சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். இதை நல்லா நம்ம வறுத்துக்கணும். இதை ரொம்ப ஹை ஃப்ளேம்ல நம்ம வறுக்க கூடாது, கருப்பாயிடும். மீடியம் இல்ல ஸ்லோ ஃப்ளேம்ல கூட வச்சு நம்ம பொறுமையா இதை பொன்னிறமா வறுத்து எடுத்துக்கலாம். இப்ப நம்ம நல்லா வறுத்தாச்சு. இதை நம்ம பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். கறி இப்ப நான் நல்லா வேக வச்சாச்சு. இப்ப பாருங்க, கறியை நான் தனியா எடுத்துக்கிட்டேன். மட்டன் வேக வச்ச தண்ணியும் நம்ம எடுத்துக்கிட்டோம். இப்ப நம்ம ஒரு மண் சட்டி கடாய் வச்சிருக்கேன். அதுல 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊத்திக்கலாம். இப்ப இது கூட நான் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். இப்ப இது கூட நான் ஒரு கப் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சிருக்கோம் நானு. இதை நல்லா நம்ம வதக்கிக்கலாம். இப்ப நம்ம சின்ன வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டோம். இது கூட 2 கொத்து கருவேப்பிலையை போட்டுக்கலாம்.
இது கூட 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு அதிகமாக வேணா நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட நம்ம 2 டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது கூட நம்ம வேக வச்ச மட்டனை சேர்த்துக்கலாம். இதை வந்து நம்ம நல்லா வந்து வதக்கி விடணும். நம்ம இது கூட 1 டீஸ்பூன் வந்து தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம மட்டன் சுக்கா கரைச்சி வச்ச இந்த மசாலா பவுடரை நம்ம இப்போ இது கூட சேர்த்துக்கலாம். மட்டன் சுக்காக்கான வறுத்து வச்ச மசாலா பவுடர் வந்து கம கமன் வாசனை வருது. இப்பவே சாப்பிடணும் போல இருக்கு நமக்கு. இப்போ இது கூட நம்ம மட்டன் வேக வச்ச தண்ணி வச்சிருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். இப்போ இதை வந்து நல்லா வந்து நம்ம சிம்மிலே வைக்கணும். ரொம்ப தீயை தூக்கி விடாத, குறைவான தீயிலே வந்து நம்ம இதை வந்து நல்லா வந்து சுண்ட வைக்கணும். சுண்டன உடனே நமக்கு வந்து மட்டன் சுக்கா ரெடி ஆகிடும். அதுக்குள்ளே நம்ம வந்து இது மேலே வந்து கொஞ்சம் கரம் மசாலா பவுடர் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம வந்து கறியை வேக வைக்கக்குள்ள உப்பு சேர்த்துருந்தோம். இது கூட இப்போ வந்து நம்ம ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். இது 5 நிமிஷம் வந்து மிதமான தீயிலே வந்து இது வந்து கொதிக்கட்டும். நம்ம அதுக்குள்ள மூடி போட்டு வைக்கலாம். இப்போ நம்ம மட்டன் சுக்கா மூடி வச்சு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ எடுத்து பார்க்கலாம். எண்ணெய்லாம் பார்த்தீங்கன்னா எண்ணெய் வெளியே வந்திருக்கு. இப்போ நம்ம இது கூட 1/2 ஸ்பூன் வந்து கரம் மசாலா பவுடர் சேர்த்துக்கலாம். இது நம்ம முன்னாடியே சேர்க்கக்கூடாது, கடைசி நேரத்தில் சேர்த்தாதான் நல்லா வாசனையாக இருக்கும். அதுக்காக தான் நான் இப்போ சேர்க்குறேன். இப்போ இந்த மட்டன் சுக்கா வந்து நல்லா சுண்டி ட்ரையான பிறகு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து திரும்பவும் வந்து மூடி வைக்கலாம். இப்போ நம்ம மூடி வச்சாச்சு. நடுவில் நம்ம திறந்து திருப்பி விடணும். நம்ம இது நல்லா வந்து ட்ரையான பிறகு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து பார்க்கலாம். சூப்பராக வந்திருக்கு பாருங்க. நல்லா வந்து ட்ரை ஆயிடுச்சு. எண்ணெய் மட்டும் வெளியில வந்திருக்கு பாருங்க. இப்போ நம்ம இந்த டைம்ல ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். நம்மளோட மட்டன் சுக்கா வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இதை வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். எம்மியான மட்டன் சுக்கா ரெடி ஆயிடுச்சு. இப்போவே சாப்பிடணும் போல இருக்கு. கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம அன்லிமிட்டட் ஃபுட்டீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனலை மறக்காம இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணுங்க. நம்ம சேனலை பார்க்குற புது வியூவர்ஸாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல்னு செலக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.